Good morning students. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மோனோ ஹைபிரிட், டை ஹைபிரிட், ட்ரை ஹைபிரிட் கிராஸ் எல்லாம் நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல பாத்துருங்க. டை ஹைபிரிட் கிராஸ்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் தப்பா சொல்லியிருப்பேன், பட் ரிட்டர்ன்ல கரெக்டா கொடுத்துருப்பேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுத்து என்ன எடுக்க போறேன்னா ஜீன் இன்டராக்ஷன். சரிங்களா? இப்போ ஜீன் இன்டராக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஜீன் ஃபீனோடைப். ஃபீனோடைப்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸ்டர்னல் ஆர்கானிசம். எக்ஸ்டர்னல் ஆர்கானிசம்னா மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ் தான் ஃபீனோடைப். இப்போ மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா ஜீன், அதாவது மோர் தென் ஒன் ஜீன் ஆட் ஆகலாம், ஆர் டூ ஆர் மோர் அல்லீல்ஸ் இன்ட்ராக்ஷன் ஆகலாம். இந்த மாதிரி ஜீன்ல சம் அதர் கேரக்டர்ஸ் அல்லீல்ஸ் வந்து இன்ட்ராக்ஷன் ஆகுதுன்னா தட் இஸ் கால்டு ஜீன் இன்ட்ராக்ஷன். அவ்வளவுதான் டெஃபினிஷன் கண்ணு. ஒரு சிங்கிள் பினோடைப்ல மோர் தென் ஒன் ஜீன், ஒரு செட் ஆஃப் ஜீன் வந்து உள்ள என்ட்ரி ஆகும். இல்லைன்னா டூ ஆர் மோர் அல்லீல்ஸ் வந்து ஜீன்ல இன்ட்ராக்ஷன் ஆகுதுன்னா தட் இஸ் கால்டு ஜீன் இன்ட்ராக்ஷன். இதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா பேட்சன். நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு? பேட்சன். ஓகேங்களா? அதை இன்ட்ரோடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம இதை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஜீன் இன்டராக்ஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ்னா இந்த ஜீன் இன்டராக்ஷன் அந்த வேர்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொன்னது பேட்சன். அதையே எக்ஸ்பிளைன் பண்ணுவது அவரே தான், பேட்சன் தான். அப்ப இன்ட்ரோடியூசரும் அவர் தான், எக்ஸ்பிளைனும் அவர் தான். அதனால இவர் இந்த ஜீன் இன்டராக்ஷன் மெத்தட் என்னன்னா ஃபேக்டர் ஹைபோதீசிஸ். பேட்சன் ஃபேக்டர் ஹைபோதீசிஸ் சொன்னாங்க. இவர் இது வந்து கிளாசிபிகேஷன் பண்ணிருப்பாரு. 2 டைப் ஆஃப் கிளாசிபிகேஷன் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? 2 கிளாசிபிகேஷன் பண்ணிருப்பாரு. ஒன்னு வந்து இன்ட்ராஜெனிக், இன்னொன்னு வந்து இன்டர்ஜெனிக் சொல்லுவாங்க. இன்ட்ராஜெனிக், இன்னொன்னு இன்டர்ஜெனிக் சொல்லிருப்பாங்க. இன்ட்ராஜெனிக் அதர் நேம்ஸ் கால்டு அல்லிலிக் இன்டராக்ஷன் சொல்லுவாங்க. அல்லிலிக் இன்டராக்ஷன்ஸ். இப்போ நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதை தான் சொல்லலாம், ஜீன் இன்டராக்ஷன் சொல்லிக்கலாம். அல்லிலிக் இன்டராக்ஷன் இன்ட்ராஜெனிக் சொல்லுவோம். இன்டர்ஜெனா நான் அல்லிலிக், சம்பந்தமே இல்லாத போர்சன்ஸ் கிராஸ் ஆகிறது. ஏதாவது 2 நியூ பிளான்ட்ஸ் வந்து வெரைட்டிசன் பிளான்ட், அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஸோ அந்த பிளான்ட் இன்டராக்ஷன் ஆகிறது வந்து நான் அல்லிலிக் கேரக்டர்ஸ். அல்லிலிக்னா சேம் ஜீன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 ஜீன் இருக்கு கண்ணு. ஒரே ஜீன்னா நம்மள ஒரே ஹியூமன் பீயிங் ஒரே ஜீன் வச்சுக்கோங்க. இது ஒரே சீக்வன்ஸ். இந்த லைன்ல ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த லைன் என்ன சொல்லுவாங்கன்னா லோக்கஸ் சொல்லுவாங்க கண்ணு. அப்ப அதே என்னது சேம் ஜீனா இருந்தா அதுக்கு என்ன சொல்லலாம்? சேம் லோக்கஸ் சொல்லலாம். இல்ல சார் இங்க ஃபாரின் ஜீன், இந்த ஃபாரின் ஜீன் கொண்டு என்ன பண்றோம், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் மூலமா கட் பண்ணிட்டு இந்த ஜீனை இங்க இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா அது டிஃபரண்ட் லோக்கஸ் சொல்லுவாங்க கண்ணு. இப்போ உங்களுக்கு மீனிங் புரியும் நினைக்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டாபிக் 2.4ல ஆரம்பிக்க போறேன். என்னது? இன்ட்ராஜெனிக். சொல்லுவோம். என்ன சொல்றது? இன்ட்ராஜெனிக் இன்டராக்ஷன் சொல்லுவோம். அல்லிலிக் இன்டராக்ஷன் சொல்லுவோம். அப்ப என்ன சொல்லுவீங்க? இன்ட்ராஜெனிக் என்னது? சேம் ஜீன். நோட் பண்ணிக்கோங்க. சேம் ஜீன், அவ்வளவுதான். சேம் ஜீன் சேம் லோக்கஸ்ல ஃபார்ம் ஆகிருக்கும். சோ இந்த மாதிரி சேம் லோக்கஸ், சேம் ஜீன், சேம் அல்லில் ஃபார்ம் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு இன்ட்ராஜெனிக், இல்லைன்னா அல்லிலிக் இன்டராக்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல என்னென்ன சார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதை தான் கேட்பாங்க. இன்ட்ராஜெனிக்ல என்னென்ன எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஒன்னு வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், ரெண்டாவது கோடாமினன்ஸ், மூணாவது மல்டிபிள் அல்லீல்ஸ், நாலாவது பிலியோட்ராபி. சரிங்களா? சார் இப்போ 1 மார்க் இந்த லெசன்ல வந்திருக்குமான்னா இதுல இருந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் வந்துச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இது ஏன் வந்து நம்ம இன்ட்ராஜெனிக்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, டாமினன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோலயே. கிரிகட் ஜொகான் மெண்டல இறந்து போனதுக்கு அப்புறம் அவரை செக் பண்ண வந்த 3 சயின்டிஸ்ட் சொன்னாங்க இல்லையா, அதுல ஒரு சயின்டிஸ்ட் தான் காரன்ஸ் ஒருத்தர். யாரு? காரன்ஸ் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா ஜெர்மன்காரர். அவர் என்ன பண்ணாருன்னா மிராபிலஸ் ஜலாபா பிளான்ட் எடுத்தாரு. 4 o'clock பிளான்ட். அந்த பிளான்ட் என்னது? 4 o'clock.
மிராபிலஸ் ஜலாஃபா 4 o'clock பிளான்ட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் சொல்றேன். ஏன் அதை நம்ம சொல்றோம்னு சொல்லிடுறேன். காரன்ஸ் ஒருத்தர் ஜெர்மன்காரரு, இவர் என்ன பண்ணாரு, மென்டலோட ஹைபிரிட் மாதிரியே இந்த பிளான்ஸ் என்ன பண்ணாரு, ஹைபிரிட் பண்ணாரு. ஓகேங்களா, அந்த பிளான்ட் என்னது 4 o'clock பிளான்ட்னா மிராபிலஸ் ஜலாஃபா. அவர் என்ன பண்ணாருன்னா R⁴ ரெண்டு அல்லீல்ஸ் எடுத்துட்டாரு, ஒரு சிங்கிள் கேம் விட்டு. இது என்ன பண்ணாரு, ஒரு ரெட் ஃபிளவர் பிளான்ட் எடுத்துட்டாரு. இன்னொன்னு R² ஒயிட் ஃபிளவர் எடுத்துட்டாரு. இந்த ரெண்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லிக்கிறோம், ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், நீங்க ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. கேபிட்டி ஸ்மால்னா கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கேன், டால் கேரக்டர் தான் வரும் சொல்லியிருப்போம். ஆனா இங்க என்னாச்சுன்னா ஒரு ரெட் கலர் ஃபிளவரும் ஒரு ஒயிட் கலர் ஃபிளவரையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கலர் வந்திருக்குன்னு நினைச்சிருக்கோம், ரெட் கலர் தானே வரணும். ஆனா இங்க பிங்க் கலர் வந்துருச்சுங்க. அவருக்கு எதிர்பார்த்து என்ன, டாமினன்ட்ல தான் கண்டிப்பா என்ன வந்திருக்கணும், R⁴ R⁴. சோ R² R⁴ வந்திருக்கணும், R² வந்திருக்கணும். சோ இது R1 R2 வந்துருச்சு. ஆனா என்ன கலர் வந்துருச்சு, பிங்க் கலர் வந்துருச்சுங்க. இப்போ ரீசெண்டா 2019-20ல ஒரு 1 மார்க் கொஸ்டின், இன்டீரியர் கொஸ்டின்ஸ், இது புக்கில் நீ எங்க தோணும் உனக்கு கிடைக்காது. என்ன கேட்டிருந்தான்னா, ஒரு ரெட் கலர் டாமினன்ட் கேரக்டர்ஸும் ஒரு ஒயிட் கலர் ரெசிஸ்டிவ் கேரக்டர்ஸும் மிக்ஸ் பண்ணா உனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து வாட் இஸ் தட் 50% என்ன கொடுத்திருப்பாங்க, இல்ல 100% உனக்கு என்ன கலர் ஃபிளவர் கிடைச்சிருக்கும் அப்படி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 50% ரெட் இருந்ததுனால மட்டும்தான் இது ஒயிட்டோட மிக்ஸ் பண்ணும்போது பிங்க் கலரா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ ரெட் வந்து டாமினன்ட், கண்டிப்பா நமக்கு ரெட் தான் வந்திருக்கணும். ஒயிட் இங்க ரெசிஸ்டிவ்னால இது சைலண்டா இருந்திருக்கணும். ஆனா என்னாச்சு, ஃபர்ஸ்ட் ஒன் F1 ரியாக்ஷன்லயே பிங்க் கலர் நமக்கு ஃபிளவர் ஃபார்ம் ஆயிருச்சு. அப்ப பிங்க் கலர் ஃபார்ம் ஆகுனா அதுக்கு என்ன ரீசன்னா, 50% ரெட் தான் வந்து என்ன என்ட்ரி ஆயிருக்கு டாமினன்ட் கேரக்டர்ஸ்ல. அப்ப 50% என்னாச்சுன்னா மாஸ்கா மாதிரி இருக்கும். அப்படின்னு டாமினன்ட் இல்லாம ரெசிசிவா கன்வெர்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா, இதுதான் வந்து என்ன சொல்றதுன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். அவர் எதிர்பார்த்த ரிசல்ட் வேற, இங்க வந்த ரிசல்ட் வேற. சரிங்களா, தட் இஸ் கால்டு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் பிளான்ட். ஓகேங்களா, இது சொன்னது யாரு, காரன்ஸ். என்ன பிளான் எடுத்தாரு, 4 o'clock பிளான்ட் மிராபிலஸ் ஜலாஃபா. அடுத்தது கோ டாமினன்ஸ், ரெண்டாவது கேரக்டர்ஸ் கோ டாமினன்ஸ். இந்த கோ டாமினன்ஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, இப்ப கோ எட்னு சொல்றீங்க இல்லையா, அதாவது என்ன, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்க, ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. சோ தட் நேம் இஸ் கால்ட் கோ எட்னு சொல்றோமா, அதே தான் கோ டாமினன்ஸ். இப்ப நான் சிம்பிளா வந்துடுறேன். ஒரு F1 ரியாக்ஷன் என்ன கிடைச்சிருக்கும், கேபிட்டி ஸ்மால் டி கிடைச்சிருக்கும். இங்க ஒண்ணு சொன்னோம் இல்லையா, R⁴ R⁴ சொன்னோம் இல்லையா, இங்க என்ன கிடைச்சது, பிங்க் கலர் வந்து சொன்னோமா இல்லையா. அதே மாதிரி இது என்னன்னா கேபிட்டி ஸ்மால் டி வரும்போது நமக்கு என்ன சொல்லியிருப்போம், டாமினன்ட் கேரக்டர்ஸ் என்ன சொல்லியிருப்போம், டால் தான் வந்திருக்குன்னு சொல்லியிருப்போம். ஆனா இங்க கோ டாமினன்ஸ் சொல்லும் போது என்ன, இங்க டால் கேரக்டர்ஸ் வந்திருக்கு, டார்க் கேரக்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டுமே ரியாக்ஷன் பண்ணுச்சு அப்படின்ட்டாரு. ரெண்டுமே ரியாக்ஷன் வந்துருச்சு. இதுல ஏதோ ஒரு ரியாக்ஷன் தான் வரும் F1ல. ஏன்னா ரெசிஸ்டிவ் என்ன வரும், டிசபிட் ஆகும். ஆனா இங்க வந்து டிசபிட் ஆகல. அப்போ இவங்க என்ன கோ டாமினன்ஸ்ல என்ன ஃபிளார் எடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு ரெட் கலர் ஃபிளார் அப்புறம் ஒயிட் கலர் ஃபிளார் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாங்க. அந்த பிளான்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கெமேலியா. நோட் பண்ணிக்கங்க, கெமேலியா. ரெட் ஃபிளவர் அண்ட் ஒயிட் ஃபிளவரோட கெமேலியா ஃபிளார் எடுத்துட்டாங்க. இல்லைன்னா சிக்கிள் செல் அனிமியா, சிக்கிள் செல் அண்ட் ஹீமோகுளோபின் கேட்பாங்க. இன்கம் டாமினன்ஸ் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்க்கு எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. உனக்கு கெமேலியா மறந்துடாதீங்க, ஹீமோகுளோபின் எடுத்துக்க வச்சுங்க. இல்லைன்னா ஏபிஓ பிளட் குரூப் இல்லைங்களா, அந்த ஏபிஓ பிளட் குரூப் எடுத்துக்கோங்க. அதுல அவங்க என்ன சிஸ்டம் எடுத்துட்டாங்கன்னா I⁴A, I⁴B இது ரெண்டு எடுத்துட்டாங்க. ஆனா ஐங்கிறது என்ன, டாமினன்ட் கேரக்டர்ஸா. சோ இது டாமினன்ட் ரெசிசிவ். ரெண்டுமே பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா டாமினன்ட்டா ஐயா ஹெல்ப் பண்ணதுனால சோ இந்த ஏபிங்கிறது என்னன்னா மறைஞ்சிருச்சு, ஒன்லி டாமினன்ட் கேரக்டர்ஸா ஃபார்ம் ஆயிருச்சு. அதனால ரெண்டு விதமான கேரக்டர்ஸும் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால ரெண்டு கேரக்டர்ஸும் செய்யுது அப்படின்னா வெரி சிம்பிள். எதுக்கு சொன்னா கோ டாமினன்ட் சொல்லுவோம். ஓகேங்களா, இது என்ன பண்ணாங்கன்னா இதை வச்சுதான் என்ன பண்ணாங்கன்னா எலக்ட்ரோஃபோரசிஸ் மெத்தட் சொன்னாங்க. எலக்ட்ரோஃபோரோசிஸ் சொன்னாங்க. எலக்ட்ரோஃபோரோசிஸ் படிச்சிருப்பீங்க. டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட்ல ஒரு பிளான்ட்ஸ்ல ஒரு ஜீன் கார்டு மெத்தட்ல வேகமா தொலைச்சு என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்க கூட செல்ல ரிமூவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா நியூக்ளியஸை இன்னொரு நியூக்ளியஸை உள்ள ஆட் பண்றது பேர் எலக்ட்ரோஃபோரோசிஸ். சோ இந்த எலக்ட்ரோஃபோரோசிஸ் மூலமா அல்லது குரோமோட்டோகிராஃபி
குரோமட்டோகிராஃபி மூலமா என்ன பண்றாங்க, ஃபிளவனாய்டு சப்ஸ்டன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறாங்க. சோ இந்த மெத்தட் மூலமா செல்ஸ் ஆர் நியூக்ளியஸ் ரிமூவ் பண்றது, ஆட் பண்றது, இல்ல ஹைபிரிட் பண்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பிளான்ட் அதிகம் பண்ணாங்கன்னா காட்டன் பிளான்ட்ல. இதை கேட்டு நோட் பண்ணிக்கோங்க. காட்டன் பிளான்ட்ல என்ன பிளான்ட், காசிபியம் ஹிர்சுட்டம். நோட் பண்ணிக்கோங்க, இதை கேட்பாங்க. காசிபியம் ஹிர்சுட்டம் அண்ட் காசிபியம் ஸ்டட்டியனம். ஓகேங்களா, காசிபியம் ஹிர்சுட்டம், காசிபியம் ஸ்டட்டியனம் ரெண்டு பிளான்ட்ஸ் என்ன பண்ணாங்க, ஹைபிரிட் பண்ணாங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாங்க. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், ரெண்டு விதமான கேரக்டரும் கிடைச்சிருச்சு. சோ ஆம்பினா போத் கேரக்டர்ஸ் அர்த்தம். போத் கேரக்டர்ஸும் ஃபார்ம் ஆகி வெளியே வந்துருச்சு. சரிங்களா, இதை வந்து என்ன பண்றாங்க, எலக்ட்ரோஃபோரேசிஸ் மெத்தட் மூலமா இதை கண்டுபிடிச்சாங்க. சோ நமக்கு என்ன டாமினன்ஸ் கேரக்டர்ல என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா 1:2:1. என்னது 1:2:1 ரேஷியோ நமக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோ டாமினன்ஸ்னா டால் கேரக்டர்ஸும் ரெசசிவ் கேரக்டர்ஸும் ரெண்டுமே ரியாக்ஷன் கொடுத்துருச்சு. ரெண்டு ரியாக்ஷன் கொடுத்தா அது கோ டாமினன்ஸ் சொல்லுவோம். அதோட ரேஷியோ என்னது 1:2:1. சரிங்களா, அடுத்தது லீத்தல் ஜீன் சொல்லுவாங்க. லீத்தல் ஜீன். சோ லீத்தல் ஜீன் சொல்லுங்க, வெரி சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டு காஸ் த டெத் ஆஃப் த ஆர்கானிசம். இந்த ஜீன் நம்ம இன்டராக்ட் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரெசசிவ் கேரக்டர்ஸ் இறந்து போயிடும். நம்ம எதுக்காக கண்டுபிடிக்கிறோம், நிறைய நியூ பிளான்ட்ஸ் கிரியேட் பண்ணணும், ஹைபிரிட் கொண்டு வரணும், நம்ம புதுசா மாடுலேஷன் பண்ணி ஷார்ட் பீரியட்ல நமக்கு அதிக அளவு க்ரோத் பண்ணணும், பிளான்ட்ஸ் கல்டிவேஷன் பண்ணுங்கிறதாக கொண்டு வரோம். ஆனா என்ன இந்த ஜீன் மட்டும் என்ன ஆச்சுன்னா, இவங்க கண்டுபிடிச்ச ஜீன்ல ஒரு கேரக்டர்ஸே அழிஞ்சு போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, 1907ல ஈபோர் கண்டுபிடிச்சாரு. லீத்தல் ஜீன் ஒன்று கண்டுபிடிச்சாரு 1907ல. ஓகேவா, அந்த பிளான்ட் பேர் என்ன, ஸ்னாப் டிராகன். நோட் பண்ணிக்கோங்க, ஸ்னாப் டிராகன். ஓகேங்களா, அது என்ன ஸ்பீசிஸ் பாருங்க, ஆன்டிரினம் ஸ்பீசிஸ் சொல்லுவோம். ஸ்னாப் டிராகன் ஆன்டிரினம் ஸ்பீசிஸ் சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் எடுத்துட்டா இருக்குன்னு, கைண்ட்ஸ் 3 டைப்ஸ் வச்சுக்கோங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் சி. இது என்னன்னா கிரீன் பிளான்ட்ஸ் இருக்குது, பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கேபிட்டல் சி எடுத்துட்டாரு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா yellowish கிரீனா இருக்கும், yellowish கிரீனா இருக்கக்கூடிய பிளான்ட் எடுத்துட்டாரு. ஓகேவா, அது கேபிட்டல் சி ஸ்மால் சி எடுத்துக்கிட்டாரு. அடுத்தது மூணாவது பாத்தீங்கன்னா ரெசசிவ் கேரக்டர்ஸ். இது பாத்தீங்கன்னா கிரீன்ஸே இல்லாது, அப்ப என்னது வித்தவுட் கிரீன் பிளான்ட், அது எடுத்துக்கிட்டாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா F1 ஜெனரேஷன்ல இது என்ன பண்ணிட்டாரு, ஒன்லி ஃபார் ஹைபிரிட் கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்துட்டாரு. இப்ப என்னாச்சு, கேபிட்டல் சி ஸ்மால் சி, என்ன கேபிட்டல் சி இங்க கேபிட்டல் சி ஸ்மால் சி. அப்ப என்ன ரிசல்ட் வந்திருக்கும், கேபிட்டல் சி ஸ்மால் சி வந்திருக்குமா. அதே மாதிரி இன்னொரு பிளான்ட்டுக்கு கேபிட்டல் சி கண்டுபிடிச்சிருப்பாரு, ஸ்மால் சி ரெசசிவ் கேரக்டர்ஸ். இது ரெண்டு மிக்ஸ் பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கும், கேபிட்டல் சி ஸ்மால் சி கிடைச்சிருக்கும் இல்லையா. சோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், கேபிட்டல் சி கிடைச்சிருக்குமா. அடுத்தது கேபிட்டல் சி ஸ்மால் சி கிடைச்சிருக்குமா. இன்னொன்னு ஸ்மால் சி. சோ ஸ்மால் சிக்கு என்னது, வித்தவுட் குளோரோஃபில்னா அந்த பிளான்ட்ஸ் எப்படி உயிரோட இருக்கும், வெரி சிம்பிள். அப்ப என்ன ஆகும், இந்த பிளான்ட்ஸ் பிறந்த உடனே என்ன ஆகும், எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஆகி நியூ பிளான்ட்ஸ் க்ரோத் ஆகும்போது அங்க குளோரோஃபில் இல்லைன்னா என்ன ஆகும், டெத் ஆயிடும். சோ நமக்கு என்ன ரேஷியோ கிடைச்சுன்னா 1:2:1. ஆக்சுவலா அந்த பிளான்ஸோட க்ரோத் இது என்ன ஆகும், இறந்து போறதுனால நம்ம 2:1 சொல்லலாம், என்ன 1:2 சொல்லலாம். அதனால தான் இது என்ன சொல்லுவோம், லீத்தல் ஜீன் சொல்லுவோம். புரியுதுங்களா. அடுத்தது பிளியோட்ராபிக். இப்போ நான் ஒரு பிளியோட்ராபிக்ல நான் லெசன்ல வந்து நம்ம வேற எதுவும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க அன்னியன் படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிளியோட்ராபிங்கிறது ஓகேங்களா, அன்னியன் படம் பார்த்திருப்பீங்க. இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளியோட்ராபினா அன்னியன் தவிர நீங்க வேற எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரு சிங்கிள் பர்சன் தான் 3 டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் அவருக்கு வெளியே வரும். நாம அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா அந்த படத்தை பார்த்துருவோம், சூப்பரா நடிச்சிருக்காரு அப்படிலாம் கிடையாது. வெரி சிம்பிள், அதுக்கு பேர் பிளியோட்ராபி, அவ்வளவுதான். ஒரு சிங்கிள் ஜீன் பர்சன், சிங்கிள் ஜீன் மல்டி கேரக்டர்ஸ் வந்து வெளியே எடுத்துருவாரு. ஓகேவா, ஒரு சிங்கிள் பினோடைப், சிங்கிள் கேரக்டர்ஸ் அவருக்கு. அவரு பாத்தீங்கன்னா சாதாரணமா தான் இருப்பாரு, பட் அவர்கிட்ட வந்து சிங்கிள் ஜீன் தான் அவரு.
அது வந்து கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு 3 டைப்ஸ் ஆஃப் 4 டைப் கேரக்டர்ஸ் வெளியே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா சாதாரணமாக பிளியோட்ராபிக்கு ஒரு பீ பிளான்ட் எடுத்துக்கிட்டாரு. பீ பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பினோடைப் கேரக்டர்ஸ் தான், உங்களுக்கே தெரியும் அந்த பீ பிளான்ட் எப்படி இருக்குன்னு. ஆனா அதனோட ஃப்ளவர் கலர் எப்படி வந்துச்சு பாருங்க, ஃப்ளவர் பர்பிள் கலரா வந்துச்சு. இன்னொன்று என்னன்னா டார்க் என்னது ப்ரௌன் சீடு வழி வந்துச்சு. அவங்க எதிர்பார்க்காது பர்பிள் கலர் தான் எதிர்பார்த்தாரு, பட் இந்த சீட்லாம் எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்த்த ஒரு கேரக்டர்ஸ் வந்துருச்சு, அதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் ப்ரௌன் சீட் ஒன்று வந்துச்சு. இன்னொன்னு என்னாச்சு டார்க் ஸ்பாட் on the axial of leaves வந்துச்சு. ஸோ அவர் ஆக்சுவலா என்ன பண்ணாரு பிளியோட்ராபின்னா ஒரு சிங்கிள் ஜீன் மல்டி டைப் ஆஃப் கேரக்டர்ஸை வந்து வெளியிடுறதுக்காக பிளியோட்ராபின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னோம் அன்னியன் படத்துங்க பாருங்க, ஒரு பர்சன் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை வெளியிடுவாரு அப்படிங்கிறது தான் பிளியோட்ராபி. ஃபார் எக்ஸாம்பிள் பீ பிளான்ட் எடுத்துட்டாரு, அவர் எதிர்பார்த்தது பர்பிள் கலர் தான், பர்பிள் வந்துச்சு. ஆனா அவர் எதிர்பார்க்காத ப்ரௌன் சீட் ஒன்று வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு டார்க் ஸ்பாட் ஆஃப் த ஆக்சில் லீவ்ஸ் ஒன்று வெளியே வந்துச்சு. ஸோ 3 கேரக்டர்ஸ் வந்து ஒரு சிங்கிள் ஜீன் ஃபார்ம் ஆகுது பேர் என்ன பிளியோட்ராபி. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிக்கிள் செல் அனிமியான்னு கேட்பாங்க. இப்போ ஆக்சுவலி ஆஃப் இயர்லி எக்ஸாம் டைம்ல சிக்கிள் செல் அனிமியாவோட கேரக்டர்ஸ் எதுன்னு கேட்டிருந்தாங்க. அப்ப என்ன சொல்லுவோம் பிளியோட்ராபி பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போதும். சரிங்களா? வெரி சிம்பிள் எக்ஸாம் ஆன்சர். இப்போ நான் என்ன சொன்னது இதெல்லாம் சொன்னது எதுனா இன்ட்ராஜெனிக் இல்லைங்களா? இன்ட்ராஜெனிக் என்ன படித்தோம்? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸு, கோ டாமினன்ஸு, இன்னொன்று மல்டிபிள் கேரக்டர்ஸ், வாட் இஸ் லீத்தல் ஜீனு, இன்னொன்று என்னது பிளியோட்ராபி. சரிங்களா? அடுத்து இன்டர்ஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன். இன்டர்ஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன்னா சம்பந்தமே இல்லாம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்ஜெனிக் interaction. Intergenic interaction between two alleles. சம்பந்தமே இல்லாத alleles. Foreign allele வச்சுக்கோங்க. Foreign alleles ரெண்டுமே இந்த foreign alleles நம்மளுடைய natural alleles இந்த ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகுது. அது பேரு இன்டர்ஜெனிக். Two different type of gene or two different type of genera, two different type of organism, இதெல்லாம் சொல்லுவே இன்ட்ராஜெனிக். The இன்ட்ராஜெனிக்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ். டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ். டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ். சரிங்களா? இதுல டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ்னா நான் என்ன சொல்றேன்னா வெரி சிம்பிளா ஒன்று சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு ஒயிட் ஃப்ரூட் எடுத்துக்கிட்டுங்க, இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாங்கண்ணே. ஒயிட் ஃப்ரூட்டும் இந்த பக்கம் என்ன பண்ணிட்டுனா ஒரு எல்லோ ஃப்ரூட் எடுத்துட்டுங்கண்ணே. இங்கே கொடுத்துருந்தா டாமினன்ட்னு, அதனால என்னன்னா எந்த இடத்துலயும் வந்து ரெசசிவ் வரவே கூடாது. அப்ப ரெசசிவ் என்ன மாறும்னா இங்க தான் சொல்லுவாங்க ஹைடனா மாறும், இல்லைன்னா மாஸ்கா கன்வெர்ட் ஆகும், இல்லைன்னா சப்ரஸ் ஆயிடும். எது ரெசசிவ் கேரக்டர்ஸ். இப்ப பாருங்க நான் 2 எடுத்திருக்கேன், ஒயிட் ஃப்ளவர் எடுத்திருக்கேன்னா அதுல வந்து டாமினன்ட் கேரக்டர்ஸ் எடுத்திருக்கேன். டாமினன்ட் எடுத்திருக்கனால இங்க ரெசசிவ் மட்டும்தான் வரணும். அது என்னது கிரீன். ஓகேங்களா? அடுத்தது இந்த பக்கம் பாருங்க ஒரு yellow ஃப்ரூட் எடுத்திருக்கேன், இங்க ஸ்மால் w ஸ்மால் w, இங்க கேபிட்டல் கிரீன் கேரக்டர்ஸ். ஓகேங்களா? சோ ஏன் அப்படின்னா இங்க வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன எப்படி எடுத்துருப்போம் w நீங்க நினைச்ச மாதிரி கேபிட்டல் ஜி கேபிட்டல் ஜி எடுப்போம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க ரெசசிவ் கேரக்டர் என்ன சொல்லிக்கிறாங்க சப்ரஸ் பண்ணணும், அழுத்த போடணும், அது வெளியே வரக்கூடாது, மாஸ்கா மறைஞ்சுதான் இருக்கும் ஒழிய வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒயிட் ஃப்ரூட்டும் எல்லோ ஃப்ரூட்லயும் இந்த மாதிரி ஜீன் வந்து என்ன பண்ணாங்க இன்ட்ராக்ட் பண்ணாங்க. இது வேற ஜீனு இது வேற ஜீனு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணாங்க. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் கேபிட்டல் W ஸ்மால் w கேபிட்டல் G வாட் இஸ் ஸ்மால் ஜி நமக்கு கிடைச்சிருக்கும். இது ஒன்று F1 ரேசியோ. ஸோ இந்த F1 ரேசியோவில் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் வச்சிருப்பேன், அதோட செக்கர் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி ஃபார்மேட் நீங்க இதை எடுங்க பார்க்கலாம். எப்படி எடுப்பீங்க கேபிட்டல் ஜி இங்க இருந்து ஸ்மால் ஜி கேபிட்டல் ஜி எடுத்துப்பீங்களா, அடுத்து கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி எடுத்துப்பீங்களா, அப்ப ஸ்மால் w கேபிட்டல் ஜி கமா ஸ்மால் w ஸ்மால் ஜி, அப்ப கேபிட்டல் w கேபிட்டல் ஜி கேபிட்டல் w ஸ்மால் ஜி ஸ்மால் w கேபிட்டல் ஜி ஸ்மால் w ஸ்மால் ஜி. ஸோ இந்த மாதிரி எடுத்து அதோட ரேசியோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த டாமினன்ட் ரெசிஸ்டர்ல பாத்தீங்கன்னா 12:3:1 நமக்கு கிடைக்கும். பிகாஸ் ஆஃப் த ரெசிசிவ் கேரக்டர்ஸ் என்ன வரும் சப்ரஸ் ஆகும், இல்லைன்னா மாஸ்கா கன்வெர்ட் ஆயிடும், மறைஞ்சுதான் காணப்படும். இது வந்து
என்னது ரியாக்ஷன் கொடுக்காது அப்படிங்கிறாங்க. இதுல ரெண்டு டைப் இருக்குன்னு, ஒன்னு வந்து எபிஸ்டாட்டிக், இன்னொன்னு ஹைப்போஸ்டாட்டிக் சொல்லுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் எபிஸ்டாட்டிக். எபிஸ்டாட்டிக்னா சோ நம்ம பினோடைப் என்ன எக்ஸ்பிரஷன் காட்டுதோ, பினோடைப் தெரியலையா, மார்பாலஜி கேரக்டர்ஸ் என்ன நமக்கு வந்து எக்ஸ்பிரஷன் காட்டுதோ தட் ஜீன் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகும், அனதர் லோக்கஸ்க்கு அப்படியே வெளிவரும், இன்க்ளூட் ஆகி வெளிவரும். ஓகேங்களா? பினோடைப் நமக்கு என்னவோ அது அப்படியே ஃபார்ம் ஆகி வெளிவரும். சரிங்களா? தட் இஸ் எபிஸ்டாட்டிக். அதே ஹைப்போஸ்டாட்டிக்னா என்னது, நான் அல்லிலிக் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, சம்பந்தமே இல்லாத அல்லிலிக் கேரக்டர்ஸ். ஸோ இந்த நான் அல்லிலிக் கேரக்டர்ஸ் என்ன ஆகும்னா என்னது, ப்ரிவென்ட் ஆகும் ஃப்ரம் எது நம்ம தடுக்கக்கூடிய அந்த ஜீன் என்னாவும் தடுத்து தான் என்னாவும் அந்த கேரக்டர்ஸே வெளிவராம நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த ஜீன் மட்டும் தான் வரும். இது அதனுடைய ரெசசிவ் கேரக்டர்ஸ் என்ன வரும், சப்ரஸா கன்வெர்ட் ஆகுறதுனால தட் இஸ் கால்டு ஹைப்போஸ்டாட் சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் இதுக்கு இன்னொரு பேர் என்ன, கெர்னல் கலர். நோட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க, கெர்னல் கலர்னு சொல்லுவோம். சரிங்களா? இது என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் ஜீன் டுகெதர், நம்ம நிறைய ஜீன் எடுத்துக்கிறோம். ஆனா இப்ப பாரு, இதுக்கு ஒரு பிலிம் படம் இருக்கு, நீங்க பிலிம் இருக்கு, நான் நேம் சொல்றேன், மாட்டான் படம் பார்த்திருப்பீங்க. மாட்டான்ல ஃபைனல் இந்த எண்டிங் சீன்ல ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபாதர் வந்து அந்த அவருடைய சன்னு சொல்லுவாரு, நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜீனை வந்து இன்க்ளூட் பண்ணேன், பட் உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும் தான் வந்துச்சு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். தட் இஸ் கால்டு பாலிஜெனிக். மெனி ஜீன் கேரக்டர்ஸ் வந்து உள்ள என்ட்ரி ஆகும், ஆனா நம்ம கிட்ட ஒரு சிங்கிள் கேரக்டர்ஸ் மட்டும் தான் வெளிவரும். இப்போ புரியும் நினைக்கிறேன். மெனி ஜீன் இன்க்ளூட் பண்ணி ஒரே சிங்கிள் கேரக்டர்ஸ் மட்டும் தான் வெளிவருக்கு பேரு பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். வெரி சிம்பிள். இதை சொன்னவர் யாருன்னா நோட் பண்ணிக்கோங்க, ஹச் நில்சன் ஈல். இப்போ 1909 அதே தான் பேட்சன் எப்போ முடிச்சா அதே டைம் தான் இவருக்கு நில்சன் அண்ட் ஈல். ஓகேங்களா? இவர் என்ன பண்ணாரு, கெர்னல் கலரை வச்சு 2 அல்லீல்ஸ் என்ன பண்ணாருன்னா கிரியேட் பண்ணாங்க. அவர் என்னது R1 R1 R2 R2 டார்க் ரெட்டை யூஸ் பண்ணாரு, டார்க் ரெட். அதே மாதிரி ஒயிட் பாத்தீங்கன்னா R1 R1 R2 R2. ஸோ இதெல்லாம் ரெசிசிவ் கேரக்டர்ஸ், இதெல்லாம் டாமினன்ட் கேரக்டர்ஸ். இது டார்க் ரெட்டுங்கிறது டாமினன்ட், ஒயிட்டுங்கிறது ரெசிசிவ் கேரக்டர்ஸ். ஸோ டைகெப்ட் ரேஷியோல பண்ணும்போது என்னன்னா அவங்களுக்கு என்ன ரேஷியோ வந்துச்சுன்னா 15:1 வந்திருக்கும், 15:1 வந்திருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் கேரக்டர்ஸ். நம்ம நிறைய கேரக்டர்ஸ் உள்ள இன்க்ளூட் பண்றாங்க, நிறைய கேரக்டர்ஸ் உள்ள இன்க்ளூட் பண்றாங்க, ஆனா நமக்கு ரியாக்ஷன் என்ன வரும், ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும் தான் வெளிவரும். தட் இஸ் கால்டு 15:1 ரேஷியோ. மேபி இவர் என்ன பண்ணாருன்னா, இது பெஸ்ட் எக்ஸாம், பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்ல பெஸ்ட் எக்ஸாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன சொல்றாங்க, ஹைட், மனுஷனோட ஹைட் இருக்கு இல்லையா, ஹைட்டும் இதை கேட்டிருக்காங்க புக் பேக்ல பாத்துக்கோங்க. ஹைட், ஸ்கின் கலர், ஹைட் ஸ்கின் கலர் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. இவர் மாடி என்ன பண்ணிருக்காருன்னா கன்க்ளூஷன் பண்ணிருக்காரு, என்னன்னா நில்சனும் அந்த ஈல் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஜீனும் இன்னொரு ஜீனும் லிங்க் ஆகாது, அப்ப டைஹைபிரிட் கிராசஸ் மூலியமா நமக்கு எதிர்பார்த்த ரேஷியோ நமக்கு கிடைக்காது. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ட்ரை ஹைபிரிட் ரேஷியோவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க. பாருங்க, 1 2 கேரக்டர் வந்துச்சா, இங்க 1 2 வந்துருச்சா. சோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா டைஹைபிரிட் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 64 ரேஷியோ நமக்கு டோட்டலா நம்பர் 64 வரணும். அப்ப ரெட்டும் ஒயிட் வரணும். ஆனா இவங்க வந்து ரேஷியோ பண்ணும்போது என்ன எவ்வளவு ரேஷியோ வந்துச்சுன்னா F2 ரேஷியோல ஜஸ்ட் நீங்க பாத்துட்டீங்கன்னா போதும், 1:6:15. அங்க அப்படியே திருப்பி போட்டுங்க, 1:6:15 போட்டு நடுவன் என்ன பண்றீங்க 20 போட்டுங்க, அவ்வளவுதான். சரிங்களா? 1:6:15 20:15:6:1. ஸோ இது வந்து தேர்ட் ஜீனோட அஃபெக்ட் கெர்னல் கலர் ஆஃப் வீட்னு சொல்லுவோம். இது வந்து இதுதான் டார்க் கலர், 1ங்கிறது டார்க் ரெட், இது வந்து மீடியம் 1, 6ங்கிறது மீடியமா இருக்கும், 15ங்கிறது பார்த்தீங்கன்னா ரெட், நம்ம நார்மல் ரெட். ஓகேவா? ஸோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்துட்டே வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது 2.7. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செக் போர்ட் சொல்லிடுறேன், அது வந்து 1 மார்க் கண்டிப்பா வரும், பார்த்துக்குங்க. இன்ட்ராஜெனிக் ஆர் அல்லிலிக் இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் நம்ம 4 சொல்லியிருப்பேன். ஒன்னு வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோ டாமினன்ஸ் சொல்லியிருப்பேன். நீங்க இது ரெண்டையும் பாருங்க, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோ டாமினன்ஸ் ரெண்டுலயுமே பார்த்தீங்கன்னா 1:2:1 தான் வரும் ஜீன் இன்ட்ராக்ஷன் பொறுத்த அளவுக்கு. சரிங்களா? அதே மாதிரி இதுல இருந்து ஒரு 1 மார்க் கண்டிப்பா பப்ளிக்ல வரலாம், அதனால தான் ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு நான் புக்ல காட்டுறேன். இது 12th நீ கன்ஃபார்மா எதிர்பாருங்க. இது வரல அப்படின்னா கண்டிப்பா ஹாஃப் எல்லியோ ஹோட் இல்லையோ இந்த கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மா வரும்.
ஓகேங்களா. டாமினன்ட் எஃபிஷியன்சி ஆசிட் இப்போ தான் பார்த்தோம் நீங்கள் 2:3:1. ஓகேங்களா. ரெசிசிவ் டாமினன்ட் மட்டும்தான் ரியாக்ஷன் கொடுக்கும், ஏன்னா ரெசிசிவ் என்ன சப்ரஸ் ஆகும் சொல்லியிருப்போம். அதே ரெசிசிவ் எஃபிஷியன்சி என்ன டாமினன்ட் வந்து என்ன சப்ரஸ் ஆகிடும். வாட் இஸ் தட் ரெசிசிவ் மட்டும் தான் சொல்லிட்டு காட்டியிருக்கும். 9:3:1 4. டூப்ளிகேட் ஜீன் பாருங்க, அதே மாதிரி டூப்ளிகேட் ஜீன் சொல்லுவோம், ஏன்னா ஹியூமிடிட்டி ஜீன் எஃபெக்ட்னு சொல்லுவோம். 9:6:1. காம்ப்ளிமெண்ட் ஜீன்ல பாத்தீங்கன்னா 9:7, சப்ளிமெண்ட் ஜீன் பாத்தீங்கன்னா 9:3:4, இன்கியூபிட் ஜீன்னா 13:3, டூப்ளிகேட் ஜீன்னா 15:1. இதுல வந்து புக் பேக் கொஸ்டின்ல இது கேட்டிருக்கான். ஃபுட் கலர் சம்ம ஸ்கோர்ஸோட ரேஷியோன்னு கேட்டிருக்கான் 12:3:1. அப்படி கேட்காம எஃபிஸ்டாட்டிக் இன்டராக்ஷன் என்ன டாமினன்ட் எஃபிஸ்டாட்டிஸ், அவ்வளவுதான். ஸோ இதையும் நீ பார்க்கணும், இதையும் பார்த்துக்கணும், இதையும் பார்த்துக்கணும். நீ எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அப்பெல்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்குது. இது கண்டிப்பாக 1 மார்க்ல வரும். சரிங்களா. அடுத்தது இந்த இப்போ சொன்ன பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்ல இந்த மாதிரி R1 R2 எல்லாம் சொல்லியிருப்பேன், R1 R2 சொல்லியிருப்பேன். இது ஒன்று எடுத்திருப்பேன். உனக்கு ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கும், R1 R2 R2 வந்து F1 ரியாக்ஷன்ல கிடைச்சிரும். நீ அதையே மறுபடியும் ரெண்டாவது இதையே போட்டு நீ செக்கர் போட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு அது மீனிங் புரியும். மீனிங் புரியலாம் கீழே கமெண்ட் கூடு, நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு டைம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா. அடுத்தது எக்ஸ்ட்ரா குரோமோசோமல். லாஸ்ட் டாபிக் அதுதான் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல். எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். இது ரொம்ப சிம்பிள் எதிர்பார்த்தாத. இப்போ வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் இதுதாங்க. நான் எதிர்பார்த்தோம் கன்ஃபார்மா 100% கொஸ்டின்ஸ் ஒன்று வந்துடும். ஏன்னா இது புதுசா கண்டுபிடிச்ச ஒரு மெத்தட். ஏன்னா எல்லாமே நியூக்ளியஸ்ல டிஎன்ஏல தான் என்ன குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் அப்படி சேஞ்சஸ் நடந்து சொல்லுவாங்க. ஒரு நியூக்ளியஸ் இல்லாம டிஎன்ஏ இல்லாம வெறும் குரோமோசோம்ல வந்து எக்ஸ்ட்ரா, அதாவது என்ன எக்ஸ்ட்ரா நியூக்ளியஸ் மூலியமா, அதாவது நியூக்ளியஸ் இல்லாம அடாப்ட் ஆகாம வெறும் சைட்டோபிளாஸ்ட்லயோ இல்ல குளோரோபிளாஸ்ட் அல்லது மைட்டோகாண்ட்ரியா மூலியமா ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணுது அப்படின்னா இதுதான். ஸோ நான் இந்த கொஸ்டின் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 3 மார்க்ல கேட்டிருந்தோம். ஆனால் ஒருத்தவங்க அட்டன் பண்ண முடியாத இருந்தது. வெரி சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இன்ஹெரிட்டன்ஸ்னா இப்போ நியூக்ளியஸ் இல்லாம, நியூக்ளியர் போர்ஷனே இல்லாம என்னது இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராசஸ் நடந்ததுன்னா, ஓகேவா, இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராசஸ் டிட் நாட் ஷோயிங். ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் நியூக்ளியர் ப்ராசஸ் நடக்கல. அப்படி நடக்காம அது வேற எங்க நடந்திருக்கும், சைட்டோபிளாசத்துல இந்த ப்ராசஸ் நடந்திருக்கும். ஸோ சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவன் ஹைபிரிட் எல்லாமே மென்டலோட கேரக்டர்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ் தான் நடந்திருக்கும். அப்போ நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ் நடக்காம வெறும் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும் நடந்திருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்டு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ். வெரி சிம்பிள் டெஃபினேஷன். அப்போ டிஎன்ஏ வந்து இதுல வந்து யூனிவர்சல் எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரியே ஒரே பேஜா இணைஞ்சிருக்கும் அப்படிங்கிறோம். சரிங்களா. அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா மென்டலிஸோட கேரக்டர்ஸ் வந்து இதுல இன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா வெறும் சைட்டோபிளாஸ்மிக்கோட கேரக்டர்ஸ் மட்டும் தான் எடுத்து செஞ்சிருக்கிறாங்க. சைட்டோபிளாஸ்மோட இன்ஹெரிட்டன்ஸ் கேரக்டர்ஸ் தான் எடுத்து செஞ்சிருக்காங்க. அதனால என்னன்னா நிறைய எக்ஸ்ட்ரா குரோமோசோம் கிரியேட் பண்ண முடியும், நம்ம எதிர்பார்த்தது ஒன்று வரும் அப்படின்ட்டு. அதுல ஒன்று தான் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். இவரு என்ன பண்ணாரு, அதே தான் இன்டர்மிட் கவனிச்சாங்க இல்லையா, அதே 4 o'clock பிளான்ட் தான் மிராபிளஸ் செல் தான் எடுத்தாரு. 2 டைப் ஆஃப் லீவ் எடுத்தாரு. ஒன்னு வந்து பேலி லீவ்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு டயக்ராம் போட்டு காட்டிடுறேன். ஏன்னா இது பப்ளிக்ல வந்த கொஸ்டின்ஸ். அப்படியே டயக்ராம் கேட்டிருந்தாங்க. ஒரே 2-3 இடத்துல பாக்ஸ் விட்டுருந்தாங்க. எந்த பாக்ஸ் விட்டுருந்தாங்கன்னா இந்த பாக்ஸையும் நோட் பண்ணிக்கிங்க, இந்த பாக்ஸையும் மட்டும் விட்டுருந்தாங்க. டயக்ராம் அப்படியே கொடுத்துருந்தாங்க. கண்ணு வெரி சிம்பிளா போட்டிருக்கலாம். பாருங்க, பேலி கிரீன் லீவ்டு பிளான்ட் ஒன்னு மேல அது அப்படியே கொடுத்துருந்தாங்க. டார்க் கிரீன் லீவ்டு பிளான்ட் இது ரொம்ப டார்க்கா இருக்கும், இது வந்து பேலி கிரீனா இருக்கும். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நான் என்ன சொல்லி அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன், ஃபீமேல் என்ன மிக்ஸ் பண்ணி என்ன கலர் கிடைக்குதோ அந்த கலர் தான் நமக்கு F1 ரியாக்ஷன்ல வரும்னு சொல்லியிருப்பேன். நான் அதை திருப்பி சொன்னது, ஃபீமேல் என்ன கேரக்டர்ஸ் இருக்கோ அது அப்படியே ஃபார்ம் ஆகும். அப்போ ஃபீமேல் F1 இருக்கும், டார்க் கிரீன் இருக்கா லீவ்டு பிளான்ட் இன் ஃபீமேல், அது அப்படியே ஃபார்ம் ஆகிடும். இதுலையும் பாருங்க, டார்க் கிரீன் லீவ்டு பிளான்ட் மேல், இது டார்க் கிரீன் மேலு, இது பேலி கிரீன் வந்து ஃபீமேல். அப்போ பேலி கிரீன்ல ஃபீமேல் இருக்கிறதுனால இது அப்படியே இங்க வந்துடும். நான் பல டைம் கிளாஸ் சொல்லியிருப்பேன், பட் அவங்க சில பேர் பண்ணிருப்பானுங்க, கண்டிப்பா பண்ணிருப்பானுங்க. பட் இதை தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டுக்கு மட்டும் ஈச் ஒன்னுக்கு 1.5 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த 2 வேர்டை மட்டும் எழுதிருந்தா 1.5 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ். டயக்ராம்ல அவங்க எழுதுமே கொடுக்கல, இந்த ஹெட்டிங் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஃபீமேல் என்னவோ அது அப்படியே எழுதிருந்தா 1.5 மார்க். இதுதான் குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். சரிங்களா. என்னன்னா கிரீனை வச்சு தான் அவங்க நம்ம மெயின் பண்ணியிருப்போம். அடுத்தது மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சொர்க்கம் வல்கரா எடுத்துட்டாங்க. மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ் பாத்தீங்கன்னா
மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ். இது என்ன பண்ணிட்டாங்கன்னா மேல் இருக்கு இல்லைங்களா, மேலோட ஸ்டெரைல் பார்ட் எடுத்தாங்க கண்ணு, மலட்டு தன்மையாகிறது. இது என்ன பிளான்ட் நோட் பண்ணிக்கிங்க, பியல் மைஸ். இதை கேட்பாங்க, பியல் மைஸ். அந்த பிளான்டோட பொட்டானிக் நேம் சொர்க்கம் வல்கர். வல்கர் ஓகேங்களா. பெஸ்ட் எக்ஸாம் மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ் சொர்க்கம் வல்கர் தான், மறந்துடாதீங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா மேல் பிளான்ட் எடுத்துட்டாரு, நார்மலா ஒரு என் எடுத்திருக்காரு. மேல் பிளான்ட் நார்மலா இருந்தா அது என், அப்ரண்டா இருந்ததுன்னா நார்மல் இல்லாம இருக்கக்கூடிய பிளான்ட் பேர் ஃபீமேல் பிளான்ட் எடுத்தாரு, அது எஸ். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா நார்மல் என்னவோ அது அப்படியே ஃபார்ம் ஆகும். ஆனா இங்க அப்ரண்ட்னா நார்மல் இல்லாத அப்நார்மல் எடுத்துக்கனால என்ன சொல்லணும்னா நம்ம ஸ்டெரைல் பிளான் சொல்லுவோம், அவ்வளவுதான். அதே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இங்க சொல்லிக்கிறாங்க நார்மலே கிடையாது, இங்க வந்து மேலே கிடையாது. கேனாட் மேல் இந்த அப்ரண்ட், அது வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா நார்மல் இல்லாத ஒரு அப்ரண்ட், நார்மல் இல்லாம இருக்கக்கூடிய வித்தவுட் மேல் கேரக்டர்ஸும் நார்மலான ஒரு பிளான்ட் சைட்டோபிளாஸ்டி எடுத்தாரு. ஓகேங்களா. சோ இந்த இடத்துல நார்மலும் இந்த இடத்துல என்னது ஸ்டெரைல் பார்ட் எடுத்திருக்காங்க. நமக்கு என்ன கிடைச்சிருக்க ரிசல்ட்டே வந்திருக்காது. அப்ரண்ட் மேலும் நார்மலான சைட்டோபிளாஸ்ட் எடுத்துட்டாங்க. ஆனா நமக்கு மேல் வந்து எப்பவுமே நார்மலா இருந்தா மட்டும்தான் நமக்கு கண்டிப்பா ரியாக்ஷன் ஏதோ ஒன்று வரும். அப்படி இல்லைன்னா இட் இஸ் நாட் பாசிபிள் சொல்லிக்கிறாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. RF இன்ட்டு கேபிட்டல் RF. இது நார்மலா, இது ஸ்டெரைல் பார்ட்டா, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது என்னன்னா ஃபெர்டைல் மேல் ஃபிளவர் நமக்கு கிடைச்சதுன்னு சொன்னாங்க. ஃபெர்டைல் மேல் ஃபிளவர் அது எப்படி ஸ்மால் எஃப் இருக்கா. ஸோ ஸ்மால் எஃப் பாருங்க. ஸோ இது அப்படியே உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்க. ஃபெர்டைல் மேல் எடுத்துருக்காங்க, இன்னொன்னு ஃபீமேல் பிளான்ட் எடுத்துருக்காங்க. ஓகேங்களா.